அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரான குஜராத்தி ஸ்டைல் எங்கள் அம்மா செய்கிறது மேத்தி தேப்லா, மேத்தி பராட்டான்னு சொல்லலாம், வெந்தயக்கீரை பராட்டா. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் இன்க்ரீடியன்ஸில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுக்காக ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு முழு மல்லி, ஓமம், அப்புறம் மிளகு போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூடவே பூண்டு, பச்சை மிளகா போட்டு அதை ஒரு கொர பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் வெந்தயக்கீரையை குட்டி குட்டியாக வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் எல்லாம் மசாலா, இதை நம்ம அரைச்ச பேஸ்ட் கூட மசாலாவும் போட்டு ஒரு சுற்றி விட்ருங்க. அப்புறம் 1/2 கப் தயிர் இதை போட்டுட்டு மசாலா கூட நல்லா கீரையை நல்லா பிணைஞ்சிருங்க. அதோட தண்ணியெலாம் வெளியே வரும்ல, அந்த அளவு பிணைஞ்சிருங்க. பிசைஞ்சிட்டு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு சேர்த்து அதோட தண்ணியிலேயே பிணைஞ்சிருங்க. பிணைஞ்சதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ நல்லா பார்த்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. தயிரும் எண்ணெயும் ஊற்றி பிணைஞ்சிங்கன்னா பிணையும் போது சாஃப்டாக வரும் நல்லா. அதுக்கு சைடிஷாக தயிர் கூட இப்படி உப்பு மிளகாத்தூள் போட்டு சைட் டிஷ் இதுதான். இதை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரொட்டி நேட்டுற மாதிரி நேட்டி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு, நல்லா பார்த்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காம அழகாக நேட்டி எடுத்துக்கோங்க. நெய்யில் சுட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் டேஸ்ட் பெட்டராக இருக்கும். நெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி மொறுன்னு ஆகிற மாதிரி சுட்டுக்கோங்க. கொஞ்சம் நெய் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க, அதிகமாக கஞ்சூஸ் மாதிரி ஊற்றிடாதீங்க. அப்போ தான் ரோஸ்டடாக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வின்டர் சீசனில் கண்டிப்பாக இதை அடைஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதை பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு ரொம்பவே சப்போர்ட் அண்ட் மோட்டிவேட்டாக இருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.